Hello guys, welcome back to my YouTube channel guys. This is our YouTube channel. நம்ம சேனல் இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 altcoins to buy now. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன டிப்பில் இருக்குது. ஸோ இந்த டிப்பில் நம்ம எந்தெந்த altcoinsலாம் வாங்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரோ altcoinக்கான வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்னா ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு AIRDROPS போடுறேன். அதாவது AIRDROPSலாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து வீடியோ மேக் பண்ணி போட முடியாது. ஸோ அது எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ நியூஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கிரிப்டோ நியூஸ் அதெல்லாம் கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இது வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே மிஸ் பண்ணாமல் என் கூடவே சேர்ந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏர்னிங்ஸ் மட்டும் இல்லை, லேர்னிங்ஸ், அதாவது ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் போகிற டெக்னிக்கலான, அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ், அது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஏர்ன் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரொம்ப உங்களுக்கு டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ வீச்சைனா என்ன, அதை ஏன் உருவாக்குனாங்க, அதோட போய்ட்டு கிராஃபை பார்த்து இங்கே பிரேக் அவுட் ஆகும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட்டு வீச்சைனை போய் பார்க்க போகிறோம். வீச்சைனோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அதாவது அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்லிட்டு போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வீடியோ ரொம்ப பெருசாக போகுது ப்ரோ, பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறேன். நம்மளோட டாப் 5 altcoinsல ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீச்சைன். நான் ஏன் வீச்சைனை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீச்சைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்த காயினே சொல்லலாம். ஷார்ட் டேர்மில் அதிக வளர்ச்சி கொடுத்த காயின். அது மட்டும் இல்லாமல் அது பின்னாடி இருக்க டெக்னாலஜி அண்டு டீம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம். எல்லா ட்ரேடிங் இருக்க டாப் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீச்சைன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வீச்சைனை பற்றி தெரியணும்னா இந்த இடத்துல கீழே போனீங்கன்னா அவங்க வீச்சைனை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ வீச்சைன் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.13 சென்ட்ஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அரௌண்ட் இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 8 ருபீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 0.24. இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருக்கும். எந்த ஒரு காயின் ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அதோட ரேட் இப்போ பாதியில் இருக்கோ அது திரும்பவும் ஆல் டைம் ஹையில் பாதியை ஹிட் பண்ணும். அதாவது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னா தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0.24 தான் ஆல் டைம் ஹை. 2.5யும் இருக்கலாம் மேபி. பார்த்தீங்கன்னா கிராஃப் இந்த இடத்துல போயிருக்கு, இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 24 ஹவர்ஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இயர் சார்ட், 1 இயர் கொடுத்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை இந்த இடத்துல கரெக்டாக 0.27. இப்போ இது இருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.13 இருக்குது. இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாதி போச்சுன்னா 0.17 போகும். இப்போ வாங்கினீங்கனாலே இது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அரௌண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.4 சென்ட்ஸ், அதாவது 0.04 சென்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நல்ல ஒரு காயின். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீச்சைன் இப்போ வாங்குறதுக்கான டைம்னு கேட்டால் ஆப்வியஸாக வாங்குறதுக்கான டைம் மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்குள்ளே வாங்கி முடிச்சிருங்க. ஸோ நான் ஆப்வியஸாக செகண்ட் எந்த காயினுக்கு போவோம்னு பார்த்தீங்கன்னா IOTEXன்ற ஒரு காயின். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருப்பீங்க. கேள்விப்பட்டவங்க பிரச்சனை இல்லை, கேள்விப்பட்டவங்க தெரியாதவங்க தெரிஞ்சு. IOTEX லோக்கு போய்க்கிறேன். ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 0.008. இப்போ பார்த்தீங்கன்னா 0.02 இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து 0.06 சென்ட்ஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. இப்போ வாங்குறதுக்கான காயினோன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு காயின், சூப்பரான ஒரு காயின். இந்த காயினுக்கு ஏன் நான் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் பிளாக் செயின் வச்சுருக்காங்க. ஸோ IOTEXோட ட்விட்டர் ஹேண்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓன் பிளாக் செயின் வச்சுருக்க ஒரு குட்டி காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா அது IOTEX மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அதோட கோர் டீமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோர் டீமாக இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதுனால அவங்களுக்கான ஹைப்பும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு காயின் பைனான்ஸில் ட்ரேட் ஆகுதோ அதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சர். ஸோ பார்த்தீங்கன்னா IOTEX இது இப்போ வாங்குறதுக்கான டைம்னா கரெக்டாக வாங்குறதுக்கான டைம் தான் வாங்கிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொல்கிற ஹோல்டிங் டைம் வந்து நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இந்த காயின் எல்லாமே ஒரே ஹோல்டிங் டைம் தான். தேர்டு பார்த்தீங்கன்னா HARMONY 1 அப்படின்ற ஒரு காயின். வெயிட் பண்ணுங்கள், இதை பற்றியும் நான் அதாவது நேற்று லைவ் வந்திருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். நான் லைவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். HARMONY 1 பார்த்தீங்கன்னா இதோட 1 இயர் ஆல் டைம் ஹை பார்த்துடலாம். ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 0.02 சென்ட்ஸ், அப்படியே பாதி ரேட்டில் இருக்குது. இப்போ 50% அப்படியே குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது வாங்குறதுக்கான டைம்னு கேட்டால் ஆப்வியஸாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான டைம். இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கிராஷில் கூட அந்தளவுக்கு அடி வாங்காத காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா அது HARMONY 1 மட்டும் தான் சொல்லுவேன். ஏன் அது அடி வாங்கலன்னு கேட்டிங்கன்னா
அவங்க வந்து ஸ்டேக்கிங் கொண்டு வந்தாங்க, ஸ்டேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன காயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் கொண்டு வரது இதான் ஃபஸ்ட் டைம், அதுவும் நான் பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம். ஹார்மனி ஒன்னுன்றதை வந்து அதை பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காயினெல்லாம் பற்றி தனித்தனியாக ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஒரு காயினுக்குமே 8 மினிட்ஸ் போடலாம் வீடியோ. ஸோ என்ன ஹார்மனி ஒன்னா என்ன, அது ஏன் உருவாக்குறாங்க, அதோட காயின் க்ரோத் என்ன, காயின் அனாலிசிஸ் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன, எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான். ஸோ ஹார்மனி ஒன்னோட இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பாதியில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 0.15 போனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின். என்னோட கேஸ் எப்படின்னா ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ பாதியில் அது இருக்குன்னா அது திரும்பவும் ஆல் டைம் ஹைக்கும் அந்த இப்போ இருக்க இதுக்கும் நடுவில் போச்சுனாலே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த காயினுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில், இதுவும் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்கிற எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்குது. பைனான்ஸில் அந்த காயின் இருந்தாலே அதோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஒன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இது ஐஓஎஸ்டியை பற்றி தெரியும். இது COINSWITCHல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ COINSWITCHல ட்ரேட் ஆனாலே அந்த காயின் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காயினாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா COINSWITCHல நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதோட ஆல் டைம் ஹை லோவை பார்த்துருவோம். இந்த இடத்துல போய்ட்டு 24 ஹவர்ஸில் இருக்கும். இதை போய்ட்டு 1 இயர் கொடுத்துக்கலாம். 1 இயர் கொடுத்தா இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 0.09 சென்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 0.03, அரௌண்ட் 0.06 சென்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. இதுவும் இப்போ வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு காயின் தான். இதோட ஆல் டைம் ஹையில் பார்த்தீங்கன்னா பாதியை கொடுத்தாலே, பாதி இல்லை ஒரு 20% கொடுத்தாலே நம்ம எல்லாருமே இப்போ வாங்கினாலே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அண்டர் வேல்யூடு காயின்ஸ். எப்போ பூம் ஆகும்னு தெரியாது. அதை ஸ்லீப்பிங் ஜெயின்னு சொல்லுவாங்க, உறங்கும் மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு கரடி உறங்கிட்டே இருக்காது, ஏஞ்சிச்சுன்னா அது கிட்ட போக முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் வாங்கிடுங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு காயின். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ்க்கு வாங்கினீங்கனாலே போதும். ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண தேவை. சின்ன காயின்ஸ் எல்லாமே நீங்கள் 1000 ரூபீஸ் உங்கள்கிட்ட காசு இருந்தால் ஒரு 5K கூட வாங்கலாம். வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நான் ஹோல்டிங் டைமை இன்னும் சொல்லலை, ஹோல்டிங் டைமை கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லீப்பிங் செயின்ட்டு பார்த்தீங்கன்னா QKC குவாக் செயின். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். COINSWITCHல இதுவும் இருக்குது. நான் ஏன் COINSWITCHன்றேன்னா எங்களுக்கு எல்லாமே பிரபலப்பட்ட ஒரு ஆப்பு COINSWITCH தான். இந்த இடத்துல போயிட்டு 1 இயர் லோ ஹை பார்த்துரும். 1 இயர் ஹை பார்த்தீங்கன்னா 4 சென்ட்ஸு. இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.01 சென்ட்ஸ். இதை பார்த்தே நீங்கள் இதை வாங்கணுமா வாங்க வேணாமான்ட்டு முடிவு பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு காயின். ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் பாதி ஹிட் பண்ணாலே நமக்கு 2 சென்ட்ஸ் ஹிட் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கலாம். இந்த இப்போ சொன்ன காயின் எதுவும் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு QKCயை வாங்கி வைங்க. கண்டிப்பாக இது பூம் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா QKCயில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க, புது ப்ராஜெக்ட்ஸ் டெய்லியும் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது எத்தீரியம் பேஸ்டு ப்ராஜெக்ட்ன்றதுனால எத்தீரியமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எத்தீரியம் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக QKCயும் இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எதுலலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்குது, KuCoinல இருக்குது, Gate.io அதுலேயும் இருக்குது. ஸோ இதையும் வாங்கிருங்க. இப்போ சொல்கிற காயின் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சிங்க. நான் ஹோல்டிங் பீரியடாக கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த காயின் பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா எனி கெஸஸ் டிஜிபைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் கேட்டால் கண்டிப்பாக வாங்குறதுக்கான டைம் தான். டிஜிபைட்டும் QKCயும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதோட 24 ஆல் டைம் ஹை பார்த்துரும். இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 0.18 சென்ட்ஸு. இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.7 சென்ட்ஸு. இதுவும் இப்போ வாங்குறதுக்கான கரெக்டான டைம். இதோட கிராஃப் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக கொடுத்துச்சுன்னா ஒரே ஒரு பீக் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டிஜிபைட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். டிஜிபைட் பார்த்தீங்கன்னா ஹை பொட்டென்ஷியல் காயின், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இதோட கிராஃபை ஒரே நிமிஷம் நான் ரொம்ப ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி இருக்குது. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ டிப்பில் இருக்குது. ஸோ இப்போ இருக்க இதிலேருந்து பாதி போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த தேர்ட் ட்ரையாங்கிள் இருக்குது தெரியுமா, அங்கேருந்து பீக் எடுத்து ஒரு 0.6 சென்ட்ஸுக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பைனான்ஸ் இது மாதிரி பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். இதுவும் பைனான்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, KuCoinல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, பிட்ரெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த காயின்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ண முடியும். இதோட பொட்டென்ஷியல் என்ன, இது பின்னாடி டீம் எப்படி இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் நான் வீடியோ மேக் பண்ணுவேன். லாஸ்ட்டாக ஒரு காயினை பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா அடிஷன், என்னோட சஜஷன் FHT. நான் எல்லா வீடியோலையுமே FHTன்னு சொல்லுவேன். எவ்வளோ பேர் இதை வாங்கி வச்சுருக்கீங்கன்னு தெரில.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இயர் சார்ட்டுக்கு போகிறோம். 1 இயர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 0.02, இப்போ இருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.003. கண்டிப்பாக இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய காயின். நிறைய பேர் இந்த விங்கு காயின்னு சொல்லுவாங்க, டென்ட்டு காயின்னு சொல்லுவாங்க, டென்டா காயின்னு சொல்லுவாங்க, பிடிடி சொல்லுவாங்க. ஆனால் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. அது எல்லாத்தையும் விட கெத்தான காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். இதோட ஆல் டைம் ஹையை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது இங்கேருந்து இந்த பாதி சார்ட் அந்த நான் இப்போ கை வைக்கிறேன் தெரியுமா, இந்த 0.012க்கு போனாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் கைஸ். இந்த காயினையும் வாங்கி வச்சிங்க. இது சும்மா ஒரு அடிஷன் தான். ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். ஒரு 40,000 காயின்ஸ் கிட்ட உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஹெச்டி காயின்ஸை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். ஸோ என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, நான் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி பண்ணுறவங்க அந்த வீடியோவை பார்த்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் தான். ஜஸ்ட் இந்த காயினை சொல்லிட்டு வந்தேன். இது பின்னாடி நான் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. எனக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த காயின்ஸை பற்றின டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு காயினுக்கும் தனியாக வீடியோ மேக் பண்ணி போடவும் ரெடியாக இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க, பிடிக்கலனா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.